இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? என் தம்பிங்க அடிக்கடி புளியந்தோப்புன்னு ஒரு பிளேஸ்க்கு போவானுங்க. எதுக்குன்னு பார்த்தா நைட் டைம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. போயிட்டு வந்து அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஹைப் கொடுப்பானுங்க பாருங்கள். இதுக்கு ஆசைப்பட்டு நானும் எனக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு போங்கடான்னு சொல்ல, சரி வாங்க ஒரு நாள் போகலான்ட்டு இன்றைக்கி கிளம்பி போனோம். நான் போகிறத பார்த்து என் தங்கச்சி என் கூட வர, உங்கள் 2 பேரையும் நாங்கள் தனியாக விட மாட்டேன், எங்கள் அம்மாவும் மாமியும் கூட சேர்ந்து வர, 4 பேர் பிளான் பண்ணது 10 பேராக போனோம். எங்கேருந்து 10 பேர் அந்த காரில் பத்தும். அதனால் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பிரியாணி கேட்ட பாவத்துக்கு என்னையே ஸ்கூட்டி ஓட்ட விட்டானுங்க. இந்த குளிரில் நானும் ஓட்டிகிட்டு போனேன். என்னையே ஸ்கூட்டி ஓட்ட விட்டானுங்கன்னா நான் தான் லைசன்ஸ் வச்சுருக்கேன். அதனால் ஒரு வழியாக நம்ம போயிட்டோம். அங்கே போனதும் நிறைய கடை க்ளோஸில் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் போனோம். ஒரு சில கடை தான் இருந்தது. அதுலேயே ஏதோ ஒரு நல்ல கடையை பிடிச்சி போய் உக்காந்தாச்சு. பிரியாணிலாம் ஆர்டர் போட்டு என் தம்பிங்க தான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க. எல்லோரும் உட்காந்து பிரியாணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கணக்கு வேறு யாருக்கு எத்தனை பிரியாணி அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லணுன்னா டேஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவனுங்க ஹைப் கொடுத்த அளவுக்குலாம் இல்லை. நல்லா சாப்பிட்லாம், நைட் அவுட்க்கு இது ஓகே. நல்லா அது குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக ஓகேவாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கடைசியில் நான் தான் சாப்பிட முடியாமல் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது சாப்பிட்டு வந்ததும் சரி வெளியவே ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சொன்னாங்க, அதுவும் இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி அதையும் சாப்பிட்டோம். நல்லா கூலிங்காக அந்த குளிருக்கு சூப்பராக இதமாக நல்லா இருந்துச்சு. இது முடிச்சாச்சு, ஸ்பைஸியாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலாம், ஸ்வீட்டாக சாப்பிட்லான்னு பில்லால் தான் கிளம்பி போனோம். பில்லாலும் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஏன்னா எங்கள் வீடு எங்கேயோ இருக்குது, இதெல்லாம் எங்கேயோ இருக்குது. இது ஃபஸ்ட் டைமுன்றதில் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அங்கே போய் பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு அங்கெல்லாம் நிற்கிறதுக்கு கூட பிளேஸ் இல்லை. அதனால் கார்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சில பேருக்கு பிடிச்சிது, சில பேருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிது. சரி போதும் வீட்டுக்கு விடுறா வண்டியை அப்படின்னு சொன்னால், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மெரினா போகாமல் எப்படி, மெரினாவில் போய் ஒரு சன்ரைஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தானுங்க. அங்கே போனால் எல்லாருக்கும் சரியான தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 4:30 போல் அங்கே போனோம். எங்கேருந்து 7:30 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் நேரம் வேணால் விளையாடிட்டு ஏதாச்சும் பண்ணிவிட்டு டைமை ஓட்டலான்னு பார்த்தோம். முடியல எங்களால். ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் 5:30 வரைக்கும் டைமை ஓட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுடா சாமின்ட்டு அங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.